உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரேனா? ஆண்டவர். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார்கள். இது யாரு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை. இதுல அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதுல ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒரு பாக்கியம் உண்டு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா ஆசீர்வாதம் உண்டு. அது என்னதான் நம்ம பார்க்கணும். இந்த ரட்சிப்பு யாருடைய இது அப்படின்னு பார்த்தா, நம்மளாம் முயற்சி பண்ணா அந்த ரட்சிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அல்லேலூயா. அநேக ஜெபித்தாங்க. நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம்னா, இல்லைன்னா அநேகர் நமக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஆதியில் ஆண்டவர் எடுத்திருப்பாரு. நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவர்கள், அதாவது ஆண்டவர் குறித்த பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அந்த நித்திய ஜீவன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குமா தெரியலையான்னு தெரியல. பரலோகத்தோட வாழ்வுதான் நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு அப்போஸ்தலர் 13:48 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:48. அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். யாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தாங்க? விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பணும்னா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, பிதாவின் அருள் இல்லாவிட்டால் ஒருவனும் குமாரனிடத்தில் வர முடியும். இயேசுகிட்ட வரணும்னா ஆண்டவருடைய அருள் இருக்கணும், கிருபை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருளும் கிருபையும் இருக்கணும். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கணும். நம்ம ஏதோ நம்மளுடைய திறமையினால, நம்ம நல்லவங்கன்றதுனால நம்ம வந்துட்டது கிடையாது, நிகழ்ச்சினால அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நியமித்து வச்சிருந்தாருன்னா தான் நம்மளால முதல் விசுவாசிக்க முடியும், நம்ப முடியும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். ஆண்டவரனை தெரிந்து கொண்டதுனால தான் ரட்சிப்பில் இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பில் நிலைக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்பட வேணும். ஒரு நாளும் என்ன செய்யணும்? இப்போ நேற்று நான் நல்லவனாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு ஸ்நேகத்தில் ஏதோ போயிட்டேன் அப்படின்னும் போது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். முற்றும் முடிய ரட்சிக்கப்படுறவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அவர் வரும்பொழுது நம்ம பரிசுத்தவானாய் நம்ம காண வேண்டும். அது எந்த நாள் தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது தெரியாதனால தான் என்ன பண்ணுறோம்? நம்மளாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம். என்னைக்கும் தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு வாரம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். பரீட்சைக்கு டேட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? இதில் இத்தனை நாள் பரீட்சை வருது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நம்ம கொஞ்சம் பேர் மட்டும் டெய்லி படிச்சுட்டு வருவாங்க. சிலவங்க எல்லாருமே அந்த ஒரு வாரம் அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சில கேஸ் அன்னைக்கெலாம் படிச்சுட்டு அன்னைக்கெலாம் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் என்ன இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. இதெல்லாம் கேள்வி ஞானத்தில் எழுதிடும். அல்லேலூயா. அசமா ஃபெயில் ஆகுமா அது தெரியாது. அது மாதிரி இங்கே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. சிலவங்க சொல்கிறாங்க, இந்த கல்லன் இருக்காங்க பார்த்தீங்களா, சிலுவையில் தொங்கும் போது 2 சைடும் யார் இருக்காங்க? கல்லன்னா திருடன் 2 பக்கம் இருந்தான். அதில் ஒருத்தன் ஏசப்பாவை என்ன பண்ணுறான்? கேலி பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். நீ தான் கடவுளாச்சே,
நீனும் வெளியில் வந்துட்டு எங்களையும் இறக்கி விட்டுரு அப்படின்னு. இன்னொருத்தன் வந்து நம்மளாம் பாவம் செய்திருக்கோம், தகுதி இருக்கு, அந்த பாவத்தை பற்றி உணர்றான், பார்த்தீங்களா, நான் பண்ணியிருக்கேன். அதுதான் ரட்சிப்போட முதல் படி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தை எடுங்க. முப்பத்தி 8வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து ஜனங்களை என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் என்ன செய்யணும்? அந்த கேள்விக்கு பதிலே சொல்லுங்க. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம். இதுதான் வந்து ரட்சிப்புடைய முதல் படி. மனம் திரும்பி. நிறைய பேர் பல விதத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நான் என்ன செய்யணுமா? மனம் திரும்புதலுக்கென்று. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கென்று என்ன செய்யுமா? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்று, பாவ மன்னிப்போட நிச்சயம் இருக்கணும். அவன் அன்னைக்கு உணர்ந்தான், அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன், நான் தகுதி தான், அவர் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னைக்கு பரதேசி. அப்போ அந்த மாதிரி நான் சாவுற நேரத்தில் உண்மையான, இப்போ நம்ம பாட்டு போனோம், உண்மை உள்ளத்தோடு மனது. அப்போ அந்த உண்மையான மனதோடு அந்த இடத்துல மணந்துடணும். சிலவங்க வயசான பிறகு பார்த்துக்கலாம், கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம். கடைசி நேரம் எப்போ வரும்னு யாருக்கு தெரியுது? அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களும் சாகுறாங்க, பெரியவங்களும் சாகுறாங்க, வயசாகியும் சாகுறாங்க, வயசானவங்களும் ரொம்ப நாள் இருப்பாங்க. அல்லேலூயா. சின்ன வயசுலேயும் நிறைய பேர் சாகுறாங்க. இந்த சாவை பற்றி மட்டும் யாருக்கும் தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சாவும் என்னது? ஆதாயம். சாவும் என்னது? லாபம். அதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களோட நம்பிக்கை. ஏன் லாபம் சொல்லுங்க? கர்த்தரோட இருக்கும். அல்லேலூயா. இங்கே வந்து நம்ம வந்து ஆவியில் இருக்கிறோம், அங்கே போய் நான் முகமுகமாய் காண போறேன், கர்த்தரோட நான் இருக்க போறேன், ஆண்டவரோட நான் இருக்க போறேன். அந்த ஆதாயத்துக்காக என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு லாபம், மற்றவங்களுக்கு நஷ்டம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு சில காரியங்களை பார்க்க போறோம். இந்த ரட்சிப்பு யாரோடது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடையது. யாரோடையது? கர்த்தருடையது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? நோவா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணானா? எடுங்க, எபிரேயர் 11 7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை என்ன பண்றதுக்காக? ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழை எத்தனை வருஷம் உண்டு பண்ணா நீங்க வாசிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது 120 வருஷமா. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 900 வருஷம் வாழ்ந்தனால அவன் 120 வருஷமா செஞ்சுட்டு இருக்கான். இப்போ இந்த காலத்தில் ஒரு 75-80 முடிகிறனால இப்போ எத்தனை வருஷம்னு பார்த்துக்கிறது. அல்லேலூயா. சிலவங்க ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிற பதில் என்ன தெரியுமா? ரட்சிப்பு யாரோடையது? நான் ஜெபிக்கலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் ரட்சிப்பு யாரோடையது? அவர் அந்த மனசு. இது மனது சம்பந்தப்பட்டது. என்ன சம்மந்தப்பட்டது? சும்மா அப்படி போட்டு வாங்கினா உடனே கிடச்சிடாது. அப்படிப்பட்டதெல்லாம் நிற்காது. அல்லேலூயா. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன செய்யணும்னா, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும். அப்படியா? ரட்சிக்கப்படுகிற அனுபவம் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்தாதான். அப்போ அந்த கனியை கொடுத்து யோவான் 15 பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. நல்ல கனி கொடுக்குற மரம் தான் என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. கர்த்தருக்கென்று இருக்குது. இல்லை கனி கொடாத மரம், கெட்ட கனி கொடுக்குற மரம்லாம் என்ன செய்தான்? துண்ட அக்கினியில் போடப்படும். இப்போ கெட்ட கனிகளையும் கொடுக்குற மரங்கள் இருக்குது. யார் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாழலாம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நான் சொல்கிறத நீ கேட்கலைன்னாலும் பரவாயில்ல, வேதத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். யாருமே போக்கு சொல்ல முடியாது. என்ன முடியாது? எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கு. எடுத்து நீனே வாசித்து ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்.
பேர்ல கொடுத்துருக்கு. உலகத்தின் அசுத்தங்களுக்கு எப்படி தருவது? தேவனை அறிகிற அறிவை அறிய அறிய இந்த உலகத்தோட அசுத்தங்கள் இதெல்லாம் உலகத்தோட அசுத்தம், இதெல்லாம் பண்ணா ஆண்டவர்கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? தப்பித்து கொள்ளலாம். நிறைய ஆலோசனைகள் யாரோ நமக்கு சொல்லி தரணும் தான் அப்படி கிடையாது. நம்மளே வேதத்தை எடுத்து வாசித்த ஆண்டவர் நமக்கு அருமையாக எவ்வளோ பாடத்தை நடத்துவார். அல்லேலூயா. இந்த பேதுல பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய மகிமையினாலும் ஆலயத்தினாலும் அழைத்தவரை அறிவினை ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானதை நமக்கு அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு மகா அருமையான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் கேட்டுக்கு தப்புணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அழைத்தவரை அறிகிற அறிவினாலே மூலர். இல்லையா? இந்த ஜீவனுக்கு நம்ம வாழ்றதுக்கும் தேவ பக்தியோட வாழ்றதுக்கும் தேவையானதுல இது தருது. 11வது வசனம் வாசிங்க. 10-11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். ஆண்டுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படணும்னா நீங்க இந்த 3ல இருந்து வரிசையா வாசிக்கணும். அதுல நிறைய குணங்கள் இருக்கு. ஏதோ ரசிக்கப்பட்ட ஆண்டவரை அறிஞ்சிட்டா பக்தியா இருக்க கிடையாது. என்னென்னத்துல நீங்க வளர வேண்டும், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா 5ல் பட்டிருக்குங்க. 5வது வசனத்துல 2 பேர் 1:5 உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் ஊட்டி வழங்குங்கள். ஊட்டி வழங்கும். முதல்ல ரசிக்கப்பட்டப்ப என்னோட கேரக்டர் என்ன பண்ணுது? ஒரு 10% சரி இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு 10% கொஞ்சம் குணமாயிருக்கு. ரசிக்கப்பட்டா மட்டும் பத்தாது, குணப்படணும். என்ன செய்யணுமா? குணம் மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? இது மாதிரி நம்ம ஆராதனையில் உப்பு கொடுத்த மாதிரி நம்ம உப்பு கொடுத்து ஆண்டவரோட தனி ஜபத்தில் நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உறவை ஏற்படுத்தணும். ஜப உறவு. ஜபம்னா அப்படியே கண்ணா மூடிட்டு அப்படியே போர் அடிக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவரை ஆராதித்து பாடலாம். அல்லேலூயா. பாடும் போதே ஒரே பாட்டையே நீங்கள் பல முறை பாடிங்கனாலே 1 hour ஆகிடும். அதனால் நீங்கள் ஆராதிச்சு பார்க்கணும். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நேரம் போகிறது. அல்லேலூயா. நேரத்தையே பார்த்துட்டு 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும்னா அப்படி இப்படி பண்ணிங்கன்னா நேரமே நவுறாது. அல்லேலூயா. மனசோட அந்த பாட்டு மாதிரி தான். மனசோட தான் எதையுமே செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யம் பலவந்த படணும்னு போட்டுருக்கு. ஆண்டவர் சொல்றாரு பலவந்தப்படி எல்லாத்தையும் இழுத்துட்டு வரணும். ஆனால் தேவனுடைய அன்பை என்ன செய்யணும்? பலவந்தப்படுத்தி உள்ள செலுத்த முடியாது. ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து ஆண்டவரோட கிருபை இருந்தால் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ரட்சிப்பை. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மனம் திரும்புற நம்ம இப்போ நம்ம அப்போஸ்தலர் 2ல் பார்த்தோம். முதல் படி என்னவா? மனம் திரும்புறதுக்கு ஞானம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனால பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்க 39 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி மாறி மாறி செயல்படுற இந்த சந்ததி உலகத்தோட ஒட்ட நம்ம ஒழுகுனோம்னா என்ன ஆயிடுச்சு? அது கிடையாது. இந்த சந்ததியிலிருந்து மாறுபட்ட ஒரு ஜீவியம் இருந்தால்தான் உங்களை ரட்சித்து வருது. 3வது படி. அடுத்தது என்னன்னா 42 படி. உபதேசம். அடுத்தது மெசேஜ் கேட்கணும். வேத வார்த்தைகள் என்ன செய்யணும்? கேட்கணும். அடுத்தது அந்யோன்யம், ஜப ஐக்கியத்துக்கு வரணும். அடுத்தது அப்பம் பிக்குதல், திருவிருந்தில் பங்கு பெறணும். அடுத்தது ஜபம் பண்ணுதல். உறுதியாய் தரித்து இருக்கணும்.
இன்னைக்கு ஜெபம் பண்ணுறது, நாளைக்கு ஜெபம் பண்ணல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுறது, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நல்லா ஜெபம் பண்ணல, இந்த மாதம் திருவிழா எடுக்கிறது, இந்த மாதம் எடுக்கல, அல்லேலூயா. இந்த வாரம் கோயிலுக்கு வர்றது, அப்புறம் 2 வாரம் கோயிலுக்கு வரல, அல்லேலூயா. இதெல்லாம் ரட்சிப்போட படிகள் அல்ல. நான் சொல்லலை, வெறுத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் நல்ல கவனமாக ஒவ்வொருதையும் ஜெபம் பண்ணதில் எங்கே இருக்குது? நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், அது எங்கே இருக்குது? கடைசியாக இருக்கு. எப்படி ஜெபிக்கணும்? மனம் திரும்பி ஒவ்வொரு தடவை ஜெபம் பண்ணும் போது நீங்கள் பார்க்கணும், மனசு நல்லா இருக்கா, பேசுறதுக்கு ரெடியாக இருக்கா ஆண்டவரோட. அல்லேலூயா. சும்மா இங்கே கூட ஒரு சண்டையை போட்டு உடனே கண்ணை டக்கும் கதவை அடைச்சிட்டோம், தலையில் ஒரு முக்காடை போட்டு அடிவோம். அல்லேலூயா. நல்லா இருக்கா? நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட, அவர் கேட்பாரா? கார் மட்டும் இல்லை, ஜென்ஸையும் தான். அல்லேலூயா. அதாவது இதில் இல்லாத விஷயங்களை நிறைய பேர் செஞ்சு இதில் இருக்கிற விஷயங்களை கேட்கறதுக்கே சிலவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. அல்லேலூயா. இதில் இல்லாத விஷயத்த நிறைய பண்ணுறதுனால அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இது அன்பின் மார்க்கம். அல்லேலூயா. அது அன்பே இருக்காது, தண்டனையும். இது எடுத்தோன்னு ஒன்ன தண்டனை இருக்காது, கொஞ்சம் விட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தண்டனை இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. அதாவது அப்பா கண்டிக்காத ஒரு மகன் இருக்கானா? அப்பானா என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாரு, தண்டிப்பார். அல்லேலூயா. ஆனால் அது எப்போ? முதல்ல உங்களுக்கு சொல்லி, அப்புறம் யார் மூலியமாவது சொல்லி, அப்புறம் வசனத்தில் சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை காலம் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நினப்பு என்னன்னா, ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கல, இதெல்லாம் கண்டுக்கல போல் இருக்கு. தவணை காலம் இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு. சிலவங்களுக்கு ஒன்றா தண்டனை உண்டு. என்ன செஞ்சிடும்? ஒரு தவறு செஞ்சோம்னா ஒன்று சிலவங்களுக்கு 1 வாரம், சிலவங்களுக்கு 1 மாதம், சிலவங்க 1 வருஷம் தவணை கொடுத்துருக்காரு. இதுக்குள்ள என்ன செஞ்சுட்டா? மனம் திரும்பிட்டா தப்பிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. இதே வேலையா வச்சுக்க கூடாது. ஆண்டவருக்கு எல்லாருடைய உள்ளம் என்ன செய்யுமா? தெரியும். தூரத்துல இருந்து நம்மளுடைய நினைவுகளை என்ன செய்யறார்? அறிகிறார். அதனால அன்பும் பயமும் இருக்கணும். ஆண்டவர் மேல என்னென்ன இருக்கணும்? அன்பும் இருக்கணும், அன்பே இருக்கக்கூடாது, பயமும் ஆண்டவர்கிட்ட இருக்க வேண்டும். அதாவது ரட்சிப்பு என்ன செய்யும்? கிரியை செய்யும். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். திரும்ப வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை யாருக்கு சபையில் சேர்க்கணும்? நிறைய பேர் நான் உங்களை சபையில் சேர்த்து விட்டேன் யாராவது நினைக்கிறீங்களா? ஆண்டவரோட விஷயத்தை எடுத்துக்க கூடாது. சபையில கர்த்தர் யார் சேர்க்கறது? யாரு? கர்த்தர் தான் சேர்ப்பாரு. அந்த விஷயத்த நம்ம உங்களெல்லாம் அந்த குடும்பத்தெல்லாம் சபையில கொண்டு வந்து விட்டு அந்த பாஸ்டர் நன்றி இல்லாம இருக்காரு. நிறைய சபையில எல்லாம் கேள்வி. அல்லேலூயா. யாருக்கு யாரு நன்றியா இருக்கணும்? எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தை யாருக்காக செய்யணும்? வசனம் எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று. இந்த சிஸ்டர் கேட்பாங்க, பாஸ்டர் கேட்பாங்கன்னு புரியல் வரக்கூடாது. கர்த்தருக்கென்று எனக்கென்று வரணும், அவ்வளோதான். எந்த விஷயம் பண்ணாலும் சப்பா அம்மா திட்டுவாங்களே அப்படின்ட்டு படிக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு ஏஜ். அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சோன்னா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுறவனுக்கு நிறையா விஷயம் மாறும். அல்லேலூயா. அடுத்த விஷயம் அப்போஸ்தலர் 14:22-23 வாசிங்க. மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, சீசருடைய மனதுக்கு என்ன செஞ்சாங்க? திடப்படுத்தினாங்க, புத்தி சொன்னாங்க. அல்லேலூயா.
சிலவங்க என்னன்னா ரட்சிக்கப்பட்டோம்னா பரலோகத்துக்கே போன மாதிரி நினைப்பு. பக்கத்தில் இருக்கவங்களும் சரி அவங்களுக்கும் சரி துன்பங்களே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, பாடுகள் வந்துடக்கூடாது. இது வாசித்து பாருங்க, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில். இதெல்லாம் இந்த ப்ராசஸ், ரட்சிப்போட ப்ராசஸ் பரலோகத்தில் போய் தான் முடியுது. எது வழியா போதும்? அநேக உபத்திரவங்களின் வழியா தான் என்ன செய்யுது, இந்த பாதை போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்புறம் என்ன அடுத்த வாசிங்க. அல்லாமல் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக்கொண்ட. பாருங்க என்னென்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன செய்யணுமா? உபவாசித்து, இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உபவாசிக்கணும். சரி, உபவாசிக்கிறீங்களா? இரவுல கூட உபவாசி. அல்லேலூயா. உபவாசித்து அடுத்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்புவித்தல். ஒப்புவிக்கிறது சிலுவையில இல்ல பாடம். கடைசி என்ன செஞ்சாரா ஏசப்பா? ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். சும்மா இறந்துட்டா தெரியாதா? ஒப்பு கொடுக்கிறேன்னு அந்த நேரத்தில் அவருக்கே மூச்சு விட முடியல. இப்படி போயிட்டு வருது, எலும்பெல்லாம் அப்படி தூக்கி வருது. அந்த நேரத்தில் ஒப்புவிக்கிறேன் ஏன் சொல்றாரு? அல்லேலூயா. நம்மளும் ஒவ்வொரு ஆராதனையும் ஒவ்வொரு ஜெபத்திலையும் என்ன செய்யணும்? சப்மிஷன் முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. முழங்கால் போடுறதோட அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு அடிமாண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். செய்றீங்களா? செய்யலைன்னா ஒரு வேளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சரி, ரோமர் 10:9-10 வாசிங்க. எப்படி நான் ரட்சிக்கப்படணும்? நிறைய பேருக்கு ரட்சிக்கப்படலைன்னா அப்படி இது. இப்போ திரும்பவும் அதை நீங்கள் செய்யலாம். யார்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு பாருங்க, இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். நம்பிதான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல வாயால அறிக்கையிடணும். ஆண்டவரே என்னன்னு அறிக்கையிடணும்? நீங்க மரித்து உயிர் தெழுந்தீங்க. ஏன் அதை அறிக்கையிடணும்? அது போலதான் நம்மளுடைய பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யறோம்? நீதிக்கு பிழைக்கிறோம். இனிமே என்னது? நம்ம ஒரு புதிய பிறவி, ஆண்டவரை தரித்து கொள்றோம். ஒரு இச்சைகளுக்கு பதிலாக என்ன செய்யணும்? இயேசுவை தரித்து கொள்ளணும். எப்படி வேணா சிந்திக்கலாம், எப்படி வேணா யோசிக்கலாம். யாரையும் தடுக்க போறது இல்லை. ஆனா நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ப்ராசஸ் இருக்கு. நமக்கு என்ன செய்யணுமா? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஏன் நம்ம சத்தமாக தான் பாடணுமா? சத்தமாக தான் ஜெபிக்கணுமா? இந்த கேள்வியெல்லாம் நானே சின்ன வயசில் மனசில் கேட்டிருக்கேன். சத்தமாக கேட்டானா அப்படியா அப்படின்னு. சில விஷயங்கள் அப்படிதான். அல்லேலூயா. சில விஷயங்கள் அப்படிதான். தனி ஜெபத்தில் வேணால் நீங்கள் இப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இப்படி நம்ம எல்லாரும் இணைந்து வரும்போது என்ன செய்யணும்? அடுத்த ரோமர் 11:13 10:13 ரோமர் 10:13 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ஒன்றும் தெரியலங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யுங்க? தேவனை ஆராது. தன்னால என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. 13:11 வாசிங்க. அதிலே 13:11 ரோமர் 13. நித்திரையை விட்டு தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலை, காலத்தை அறிந்தவர்களாய் விசுவாசிகளான போது. இப்ப இங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம இருக்கோம். ஆனா இதுல என்ன பண்ணுறோம்? விசுவாசிகளான போது ரட்சிப்பு என்ன பண்ணுச்சு? நம்ம பக்கத்துல வந்துச்சு, நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ரட்சிப்பை நமக்கு வந்துருச்சு. அப்ப பக்கத்துல இருந்ததை விட இப்ப என்ன இருக்கான்?
ரட்சிப்பு ரொம்ப சமீபமாய் இருக்கிறது, அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று. அல்லேலூயா. 14 வசனம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை, துர் இச்சைகள் குடிகொள்ற இடம் கிடையாது சரீரம். எப்படிப்பட்ட இடம்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. சினிமா பார்க்கறது ரைட்டா தப்பா அதுக்கெல்லாம், இந்த களியாட்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து மேல இருக்கு பாருங்க 13. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அப்படி போட்டிருக்கா, அப்படி எழுதியிருக்கா? அதோட என்ன போட்டிருக்கு? வாக்குவாதங்கள், பொறாமை, அதுவும் போட்டு. இதெல்லாம் ஒருவேளை நம்ம இருதயத்தில் இருந்து தீட்டுப்படுத்தினா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவரே, இந்த குணம் எனக்கு வேணாம், ஒதுக்குறேன். நீங்கள் விரும்பினாதான் அது என்ன செய்யும்? உங்களை விட்டு போகணும். நீங்கள் விரும்பணும். எனக்கு ஒரு பொறாமையான எண்ணம் இருக்குது, எனக்கு வாக்குவாதம், பேச்சு கொடுத்துட்டு. அல்லேலூயா. இப்போ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பேச்சு கொடுக்கும் போது இந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணும். சண்டையெல்லாம் என்ன செய்யும்? ஸ்டாப் பண்ணு. மதகை திறந்து விடுற மாதிரி இருந்துச்சான். மதகுன்னா என்ன? டேமே திறந்து விடுறாங்க. சண்டையோட ஆரம்பமே டேமை திறக்குதுன்னா அப்புறம் பாருங்க. அல்லேலூயா. ஒரு வேலை செய்வோமானால் நான் செய்யணும். ஆண்டவரத்தில் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆவியை நமக்குள்ள வச்சார். அதுதான் நம்மளை நிறுத்தும். நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு மனிதனை நீங்க நிறைய பேர் நீங்க தான் சரி சொல்றேன்னு சொன்னாரு, கேட்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி தானே இருக்காங்க. யாரையும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. தேவன் தானே செய்யணும். தேவனுடைய ஆவி நம்மளை மாற்றும், மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. உபவாசம், ஜெபம் அதெல்லாம் நம்ம படித்தோம்ல. இந்த உபவாசம் என்ன செய்யணும்? நம்மளை சேஞ்ச் பண்ணும், மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:9. இந்த ஐக்கியத்துக்கு ஆண்டவர் அழிச்சிருக்காங்க. எதுக்காக நம்மளை இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், நம்மளை மட்டும் குரூப்பாக கூப்பிட்டு ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு? நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு என்ன சொன்னார்? இயேசுவோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு பிதா நம்மை அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால என்ன செய்யணுமா? யூதா 1:24. ஏன் எல்லாம் சொல்றேன்னா, நீங்க எடுத்து காட்டணும். சிலவங்க கேட்பாங்க, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை பெருத்து தள்ளும் அப்படின்னா என்னன்னா, நம்ம இயேசுவை வந்து ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணிக்கிட்டோம். அப்படிதானே படித்தோம். இப்போ ரோமர் 13 படித்தோமா? அப்போ ஆண்டவரை தரித்து கொண்ட நம்ம, இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கும் போதே ஒரு சண்டை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, ஏதோ பேசிட்டோம், அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, அதை நியாயப்படுத்தக்கூடாது. நீ அப்படி பண்ணனால தான் நான் அப்படி பேசினேன், நீ ஒருவேளை அப்படி செய்யாமல் இருந்தால் நான் அப்படி பேசிக்க மாட்டேன், இப்பெல்லாம் நியாயப்படுத்தி. இது மாதிரி எத்தனையோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதை நியாயம் காட்டாமல் என்ன செய்யணும்? வெறுத்து தரணும். அந்த கேரக்டர் என்ன செய்யணும்? ஒதுக்கிடணும். சாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து தள்ளணும். அதை அப்படியே மூடி மறைக்கக்கூடாது. அதான் அர்த்தம். அது மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்தல்ட்டு ஆண்டவர்கிட்ட புதிய ஆடைகளை ஆண்டவர் சமூகத்தில். இதெல்லாம் என்னன்னா, நமக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறதா? அப்படி கிடையாது. இது எங்கள் அப்பா கேட்டாலே வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஆவிக்குரிய ஆடைகள், ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், விலையேறப்பட்ட சித்திர தைலாடைகள், நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வைகள், இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆவிக்குரிய கண்ணில் ஆண்டவர் பார்க்கும்போது நம்ம இத்தனையோட இருக்கமா? தாய் தகவலுக்கு கீழ்படிஞ்சா என்ன இருக்கும்? சொல்லுங்க ரொம்ப யாராவது. ஆயுஸ் நாட்கள் பேருக்கு அடுத்தது என்ன வியர் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன போட்டிருப்பாங்க? சரப்பண்ணி. அடுத்தது கிரீடம் இல்லையா? கிரீடம் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும் போது, இப்போ சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, பெரியவங்களும் இருக்குது, பார்க்கும் போது உங்கள் தலையில் கிரீடம் சரப்பணிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மா அப்பா கீழ்படுகிறாங்கன்னு அர்த்தம். அம்மா அப்பாவை நேசித்து கீழ்படுகிறேன், இல்லை வந்து அடிப்பாங்கன்னு கீழ்படுகிறேன், இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பாயிண்ட் இருப்பாருங்க. ஆண்டவரை பார்க்கும் பொழுது, இப்போ ராஜா இருக்காரு, இளவரசர் இருக்காங்க.
இளவரசன்லாம் அந்த இடத்துக்கு வரணும்னா என்ன செய்வார்? அமைச்சரவைக்கெலாம் வரணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் போட்டுட்டு தானே வருவாங்க. சரப்பணி, அந்த நெக்லஸ், என்னென்னமோ ஆரம் செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையில் கிரீடம்லாம் வச்சுருங்க. அது போல் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நீங்கள் அதெல்லாம் இருக்கணும். இருக்குதா? நீங்கள் சிஸ்டர் எப்படியோ திருடிட்டு போயிடுச்சு பிசாசு. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறது. இதெல்லாம் யாரோ அம்மா அப்பா பார்க்கறதுக்காக, நான் பார்க்கறதுக்கு, சபை பார்க்கறதுக்கு அல்ல. ஆண்டவர் என்னை பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கா? அவர் கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருக்கானா? அல்லேலூயா. இருக்குதா? ஆவிக்குரிய காரியங்கள் என்கிட்ட யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, 2 பேதுரு 2:9 வாசிங்க. தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கும். அப்ப தேவபக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வருமா கேட்குறாங்கல்ல அவங்கள. கோயிலுக்கு போகிற புரியலாம் உனக்கு வருது. ஆனால் என்ன சொல்றாரு? தேவபக்தி உள்ளவர்களுக்கு சோதனை இருக்கு. அந்த சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் இருக்கிறார். திரும்பவும் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப அக்கிரமக்காரர்களை என்ன செய்வாரு? குற்றமட்டாரு, ஆக்கினைக்குள்ளாக நியாயம். அதனாலதான் நம்ம நாலேஜா என்ன செஞ்சிடறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 4:18-17. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா? ஃபர்ஸ்ட் நியாயத்திற்கு எங்க தொடங்குமா? தேவனுடைய வீட்டில் தொடங்கும். 1 பேதுரு 4:18-17. எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டில் தொடங்குது. ஃபர்ஸ்ட் நியாயத்திற்கு ஸ்டார்ட் பண்ணும் போது, ஆண்டவர் தண்டனைகள் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? ஆலயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களோட நிலைமை என்ன? 2 Thessalonians 1:7 கூட எடுக்க வேணாம், இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ரட்சிப்பானே இந்த கொர்நேலியை பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் ஜெபிக்கிறவனா இருந்தான், பயபக்தி இல்லவனா இருந்தான், எல்லாம் கரெக்டாக இருந்தான். சிலர் இந்த கேள்விலாம் உங்களுக்கு கேட்பாங்க, எதுக்கு நான் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படணும்? நான்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டுருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா. போஸ்டர் 11:13 வாசிங்க. ஒரு தேவதூதன் இருக்கிறதை கண்டதாகவும், பாருங்க, கொர்நேலி பார்த்தீங்கன்னா தேவதூதன் இருக்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர், யோப்பான் வேற ஒரு பட்டணத்துல, இவன் ஒரு பட்டணத்துல இருக்கான், அவன் ஒரு பட்டணத்துல இருக்கான். அந்த பட்டணத்துல இருக்கிற பேதுருவை அழைத்து அனுப்பி, மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான என்னது? வார்த்தை. அதனால வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை என்ன செய்யணும்? அவன் உனக்கு சொல்லுவான். இந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கணும்னா இதை ஃபுல்லாக நீங்கள் அப்போஸ்தலர் 10 நீங்கள் வாசிக்கலாம். இப்போ பேதுருவுக்கு மெசேஜ் போகுது, பேதுரு ரட்சிக்கப்படுகிற வார்த்தைகளை சொல்கிறாரு. அப்போது அபிஷேகம் பொழிந்தரில் படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:18 வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியருக்கும் அருளி செய்தார். முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் ரட்சிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. புறஜாதிகளுக்கு இந்த கொர்நேலி வந்து ஒரு புறஜாதியார், அவருக்கு என்ன செய்யுது? அந்த இடத்துல ஜபக்கூட்டத்தை கூட்டி, அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி, தெரிஞ்சவங்கலாம் கூட்டி வச்சிருந்தாரு. அவங்க பேதுரு வந்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? அபிஷேகம் புரிந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு அடுத்த அடையாளம் என்னது? நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே அடுத்த என்ன விஷயம்? பரிசுத்த ஆவியுடைய வரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:20 பார்த்தீங்கன்னா வாசிங்க. அவர்களுடைய சீப்புரத்தீவாரும் சிரேனே பட்டணக்காரமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து
கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அடுத்த விஷயம், மனம் திரும்பணும், பிரசங்கிக்கணும். 21 பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். சரியான மனம் திரும்புதல் என்ன பண்ணும்? இன்னொருத்தருக்கு பிரசங்கிக்கும், அவங்க என்ன செய்யும்? கர்த்தரிடத்துல திருப்பினார்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது கொர்நேலியுவுக்கு நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் 16 பாருங்க, ஆற்றின் அருகே 16:12 இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஜெபிக்கிற ஒரு பெண்கள் கூட்டம். அல்லேலூயா. 13 வாசிங்க. ஓய்வு நாளில் பட்டணத்துக்கு வெளியே வந்து ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு சரி. அடுத்தது உபதேசிக்கும் பொழுது என்ன நடந்துச்சான்? பாருங்க, ரத்தாம்பரம் விற்கிறவ, தியாத்திரா ஊரை சேர்ந்தவ, தேவனை வணங்குகிறவள். இவளுக்கு எதுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது? அல்லேலூயா. ரட்சிப்புன்றது நம்ம ஜெபிக்கிறனால வணங்குறதுனால இல்லை. ரட்சிப்புன்றது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு விசுவாசம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம். புரியுதா? அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை, அதனாலதான் சொன்னா ரட்சிப்பு கர்த்தரை பிரசங்கிக்கலாம், உபதேசிக்கலாம், ஆனா கர்த்தர் தான் என்ன செய்யணும்? இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த விஷயம் இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். அதுலேயே அந்த 16 பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த முடிச்சுட்டு அவங்க வழியில் போகும்போது அதிலே ஒரு நிகழ்ச்சி வரும். அப்போ வந்து ஒரு பெண் என்ன பண்ணுறா? குறி சொல்லுகிற பெண் 16 அவங்க பின்னாடியே வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வரா. அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன செய்கிறாரு? அந்த அசுத்தாவிக்கு கட்டில் போட்டார், சாசு ஓடிச்சு. இந்த குறி சொல்லுகிற பெண்ணை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? பவுலுக்கு விரோதமாக வந்து அடி நட்டிச்சு கொண்டு போய் எங்கே செஞ்சுடுறாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அல்லேலூயா. 23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, அல்லேலூயா, நாம மேலே போட்டிருக்கு வஸ்திரங்களை கிழித்து அடிக்க சொன்னாங்க. அல்லேலூயா. அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். இப்படி கட்டளையிட்ட பின்பு என்ன நடந்துச்சான்? நடுராத்திரியில் 25 என்ன செஞ்சாங்க? பாடுங்க. நடுராத்திரியில ஜெபம் பண்ணி அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, துதித்து பாடினாங்க. காவலறையில இருந்த மத்தவங்களும் என்ன செஞ்சாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி பாட்டு பாடின பிறகு என்னாச்சான்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும்படி பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அதுவே லாக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து, அவங்க கையில கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் இந்த பூமியே ஷேக் ஆனதுனால எல்லாமே வந்துச்சு. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து அவன் பாருங்க தூங்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. தூங்கிட்டு இருப்பான் போது. அல்லேலூயா. தூங்கிட்டு இருந்தவன் கதவு திறந்துருக்கிறதும் இவங்கெல்லாம் ஓடிக்கிட்டாங்க போட்டுன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு அவனுக்கெல்லாம் வந்து தண்டனை கொடுத்தா என்ன ஆகும்? பயங்கர கொடுமையான தண்டனையா இருக்கும். ரோமர் கொடுக்குற தண்டனை பயங்கரமா இருக்குன்ட்டு அவனே நம்மளை சாவடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அதுக்குள்ள என்ன பண்ணான்? பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். இந்த ஒரு சவுண்டு வந்தோன்னா என்ன செய்யறான் பாருங்க. அடுத்தது தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி அவங்க காலில் உளுந்து இப்பதான் என்ன செஞ்சிருக்கான்? அடிச்சு துவைச்சி கிழிச்சு அவங்கள காய வச்ச மாதிரி தொங்க விட்டுருக்கான். இப்போ அவங்க பாட்டு பாடி எல்லாம் சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்தது மாத்திரமல்ல, எல்லா கைதிகளும் என்ன செஞ்சாங்க? உள்ளே தான் இருக்காங்க. அல்லேலூயா. இதுதான் ஒழுங்கு. பிள்ளைகளுக்கு என்னது? கட்டுகள் கலண்டால என்ன செய்யல, அவங்களாம் ஓடி போகல. அப்ப உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க 30 ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இதுதான் ஆண்டவர் தர்ற அந்த கேள்வி. மனதுக்குள்ள ஒரு மாற்றம்.
அதுதான் ரட்சிப்பு. எப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க பெற்றுக்கொண்டாதான் தெரியும். அல்லேலூயா. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆன்சர் பாருங்க கீழே. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நீ ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசி நம்பினா போதும், நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. அவரை எழுந்திருப்போம். அல்லேலூயா.